நடுவர் அவர்களே, இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். நீங்க எதிர்பார்த்ததை விட கூட்டம், நீங்க எதிர்பார்த்து ஒரு சுருக்கமா மேடையை போட்டீங்க, ஒரு அரங்கத்தை அமைச்சீங்க. அதை விட பன்மடங்கு வெளியிலே பரவி நிற்கிறார்கள் இந்த மக்கள். இந்த மக்களே ஒரு சாட்சி. நாங்கள் விழிப்புணர்வு ஜும்மா குத்துமா மாதிரி யாரும் தூங்கிட்டு இருக்கிற அப்பப்ப நாரே தக்பீர் சத்தம் கேட்குது, சிரிப்பு சத்தம் கேட்குது. ஆக விழிப்புணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதை கேட்ச் பிடிக்கிறார்கள், நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை தனது ஊரிலே செயல்படுத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே விழிப்புணர்ச்சி பெற்றது மக்கள் சமுதாயமே. அந்த மக்கள் சமுதாயம் விழிப்புணர்வு பெற்றதன் காரணத்தினால்தான் இந்த தௌஹீத் போலி தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு களையெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஆணித்தரமாக கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனுடைய வசனத்துக்கு எப்படியெல்லாம் இல்லாத பொல்லாத அர்த்தத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் சொன்னாங்க. அப்படித்தான் இன்னைக்கு சில இளைஞர்களும் குர்ஆனுடைய வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹஸ்ரத்மார்கிட்ட போய் கேள்வி கேட்கறது. ஒரு இளைஞர் ஹஸ்ரத்துல போய் கேட்டாரு, ஹஸ்ரத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் விரும்பினாலும் சொர்க்கத்துல கிடைக்கும் அப்படின்ட்டு. நம்ம என்ன விரும்பினாலும் கிடைக்குமா ஹஸ்ரத் அப்படின்றாரு. கிடைக்கும்டாங்க. என்ன விரும்பினாலுமா? ஆமா நாங்க ஹஸ்ரத். இப்ப இளைஞர் கேட்கிறாரு, அப்படின்னா சிகரெட் கிடைக்குமா ஹஸ்ரத் அப்படின்றாரு. ஏன்னா இவருக்கு அதுலதான் ஒரு அக்கறை. ஹஸ்ரத் கொஞ்சம் விவரமா இருந்தாங்க, அதனால பதில் சொன்னாங்க, சிகரெட் கிடைக்கும், ஆனா நீ அதை பத்த வைக்கிறதுக்கு நீ நரகத்துக்கு தான் போகணும், அங்கதான் நெருப்பு இருக்கு அப்படின்றாரு இருந்தாரு. இப்போ குர்ஆனுடைய வசனத்தை கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு சில பேரு எப்படி எல்லாம் கிளம்பி இருக்கிறாங்க அப்படிங்கறத அழகா சொன்னாரு. அரபி மொழி ஞானம் தெரியலன்றாரு. உண்மைதானே? கலியக்காவில விவாதத்துல சகீரத்துங்கிற வார்த்தைக்கு பெரிய பொம்பளைன்னு அர்த்தம் வச்சவங்க தாங்க இந்த வஹாபிகள். அரபி மொழிக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா ஓதான் குர்ஆன் ஹதீஸை நான் போதிக்க வரேன்னு சொல்றாங்க. அடுத்ததாக முன்னால் பேசிய ஆலிம் பெருந்தகைக்கு பதிலளிக்க வருகிறார் வஹாபிகளின் சுயநலமே என்கின்ற அணியை சார்ந்த மௌலவி எஸ் ஃபக்கீர் முகமது ஜலாலி ஹதரத் அவர்கள். கொல்லாபுரம் சுன்னத் ஜமாத் கிளையின் சார்பாக ரூபாய் 19,120 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படி பெருந்தொகையில் கொடுப்பவர்களும் அங்கே கொடுத்து ரசீதுகளை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே கடைசியாக பேசிய சகோதரர் ஒரு கருத்தை சொன்னார். களியக்காவிளை மாநாடு அந்த விவாத அரங்கம் முடிந்த உடனேயே யானபி பைத்துக்கு எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க, அதுல வஹாபிகளை இருந்தாங்கன்னு சொன்னார். தோத்து போன பிறகு எந்திரிக்கலைன்னா மரண அடி விழும். அதுக்கு பயந்து எந்திரிச்சிருக்கான தவிர விழிப்புணர்ச்சி எவனுக்கும் வரல. இன்னொன்னு ஃபித்ரா காசு வசூல் பண்ணும் போதெல்லாம் 10-15 வருஷமா இந்த சமுதாயம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? முதல் வருஷமே விழிப்புணர்வு வந்தா தடுத்திருக்கணும்ல. என் சொந்தக்காரனுக்கு நான் கொடுப்பேன், நீ என்னடா வசூல் பண்றது என்று கேட்டிருக்கணும். மாற்றமா 15 வருஷமா இவர் சும்மா இருந்தாராம். 15வது வருஷம் தான் இவருக்கு தெரிஞ்சதான் வெளியூர்காரனுக்கு கொடுக்கறான், அவனுக்கு எவன் ஜால்ரா போடுறானா அவனுக்கு கொடுக்கறான், அதனால நான் தரமாட்டேன்னு சொன்னாரு. ஏன்னா இவருக்கு கொடுக்கல. இவர் சுன்னத் ஜமாத்தா இருந்தாலும் கொடுத்து பாத்துக்கிட்டே இருந்தான். எவனுக்கு கொடுக்கலையோ அவன் தான் சண்டை போட்டான். எனவே விழிப்புணர்ச்சி என்பதல்ல, அந்த சுயநலம் வெளியே வந்த போது இவர்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தார்கள். இன்னொன்னு, இந்த படிச்சவங்க இருக்கிறாங்கல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள், படித்தவர்கள் என்கிற பெயரில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆலிம் சாக்கள் ஆரம்ப காலத்துல இவர்களை எதிர்த்து ஜும்மாவில் பேசும்போது சொன்ன, அதெல்லாம் ஏன் பேசுறீங்க? அவங்க சொல்றதுலயே நல்லது இருக்கத்தானே செய்து, நீங்க ஏன் அதை போட்டு ரொம்ப வலியுறுத்துறீங்கன்னு சொன்னாங்க. ஆலிம் சாக்களால் பள்ளிவாசல்ல போர்டு வைக்கப்பட்டது 1990 95 ஆலிம் சாக்கள் நின்னு போர்டு வச்சாங்க சில ஊர்ல. அந்த போர்டுல என்ன இருந்துச்சு தெரியுமா? இது 4 மதுஹபுகளுக்கு உட்பட்ட பள்ளிவாசல், மற்ற நடவடிக்கைகள் அனுமதிக்கப்படாத. ரொம்ப நாகரிகமா இருந்துச்சு. ஆனா 2000க்கு பிறகு இவனுங்க வழக்கு வழக்கு வழக்குன்னு ஏராளமான வழக்க போட்டு நிர்வாகத்தை சாவடிச்சான். ஆலிம்சா கொஞ்சம் ஒதுங்கிட்டார். ஒதுங்கின உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தான் அடி வாங்கின உடனே ஏன் ஆலிம்சா அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன ஆட்கள்லாம் பெரிய போர்டு வச்சிருக்கான். கையாட்டுறவன், காலாட்டுறவன், தலையாட்டுறவன், கூட்டுதுவா ஓதாம எந்திரிச்சு போறவன், இவ்வளவு நீள பட்டியல் இருக்கு. ஏப்பா இதைத்தானே நாங்க நாகரிகமா சொன்னோம். நாங்க சொல்லும் போது உணர்ச்சி வரலையா, அவர் அடி வாங்கும் போதுதான் உணர்ச்சி வருதான். அது இவ்வளவு நீள பட்டியல். இது வரைக்கும் நான் கேள்விப்படாததெல்லாம் அவங்க உன்னிப்பா கவனிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கோவையில இளம் மௌலவி அவர் சொன்னாரு, ஒரு ஆலிம்சாவை தரன்னு இழுத்துட்டு வந்த பிறகுதான் 3 ஜமாத்து ஒண்ணு சேர்ந்தாங்களாம். ஜமாத்துல் உலமா சாதாரண ஆள் இல்ல, ஜமாத்துல் உலமாவுக்கு எப்ப அறிவு வந்திருக்குன்னு கேட்டா, அந்த ஆலிம்சாவை தரன்னு இழுத்து அடிச்சுட்டு வரும்போதுதான். ரசூலுல்லாஹ் சொல்லும் போது உங்களுக்கு தெரியலையா?
அல்லாஹ் சொன்னானே உங்களுக்கு தெரியலையா? ஜும்மாவுக்கு ஜும்மா நீங்க கத்திக்கிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு தெரியலையா? நீங்க ஒண்ணு சேரணும்னு அடிச்சு இழுத்துட்டு வரும்போது 3 ஜமாத்துல் உலமாவும் ஒண்ணு சேர்ந்துட்டான். அது இளம் மௌலவி சொல்றார். இளம் மௌலவின்னு நான் ஏன் அடிச்சு சொல்றேன்னா, பட்டம் வாங்கிட்டு வந்தவொடனே எல்லாருமே ரொம்ப டெம்பரா நிப்பாங்க. 20 வருஷம் கழிஞ்சு மண்புழுவா மாறிடுவாங்க. அப்ப பட்டம் வாங்கிட்டு வந்த உடனேயே இவருக்கு எப்ப உணர்ச்சி வந்திருக்கான், ஒரு ஆலிம்சாவை இழுத்து தரதரான்னு கொண்டு வந்த பிறகுதான். எனவே எப்படி பார்த்தாலும் சரி, அவர்களுடைய சுயநலம் தான் அவர்களை வீழ்ச்சி அடைய செய்திருக்கிறது என்று கூறிய வாரத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து மௌலவி ஏ ஹாஜா மானிதீன் ஜமாலி எம்மி அவர்களை மக்களின் விழிப்புணர்வே என்று வாதம் செய்ய அழைக்கிறேன். எதிரணியினர் விழிப்புணர்வு இல்லை, சுயநலம்தான் காரணம் என்று பேசுகிறார்கள். வஹாபிகளுக்கு சுயநலம்தான் அதிகம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே. வஹாபிகளுக்கு சுயநலம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் அந்த வஹாபிசம் தரைமட்டமானதற்கு காரணம் என்ன? அவருடைய சுயநலமா? எத்தனையோ நாட்டில் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், சுயநலத்தோடு செயல்படுறாங்க, மக்கள்கிட்ட பொதுநலவாதின்னு காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விழிப்புணர்வு வந்தால் தானே அவர்கள் சுயநலவாதி என்று தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப இதுக்கு இவ்வளவு வருஷம் தேவைப்பட்டது. அவர் பேச்சு ஒன்னா இருக்குது, செயல் ஒன்னா இருக்குது, கூட இருக்கிறவன் பாரு பிரிஞ்சு வர்றார்கள். எனவே இவர்கள் உண்மையிலே சுயநலவாதிகள் என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்கு ஒரு சில காலம் தேவைப்பட்டது. சொல்றாங்க ஹசரத் இப்படி பேசினாரே அப்படி பேசினார். இது ஜனநாயக நாடு. ஒரு சிலருக்கு சுதந்திரமாக பேசுவதற்குரிய வாய்ப்புகள் இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் பேசுகின்ற பொழுது நாம் ஒரு சில நேரங்களிலே வேறு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே இவங்க கேட்டாங்க, அஜர்த் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி மண்ணா ஆயிராங்க. இப்ப நம்ம ஷேக் அப்துல்லா அஜர்த் எப்படி இருக்காங்க? 10 வருஷம் ஆயிரலையா பட்டம் வாங்கி? இப்ப நடுவரா இருக்கிறவங்க அப்படியா இருக்கிறாங்க? அஜர்த் நீங்க அப்படி இருக்கீங்களா? அவங்க சொல்றாங்களே 10 வருஷம் ஆன பின்னாடி அப்படியே ஆயிராங்க, ஒண்ணுமில்லாம் மண்ணு மாதிரி ஆயிராங்க. உங்க 2 பேரும் பிரச்சனையை என்ன கொண்டு வரீங்க? எனவே அப்படி அல்ல. எனவே எல்லோரும் சுறுசுறுப்பாகத்தான் செயல்படுறாங்க. ஒரு சில அவகாசம் தேவைப்பட்டது. இந்த சுயநலவாதிகள் என்பதை அடையாளம் காண்பதற்கு ஒரு சில கால அவகாசம் தேவைப்பட்டது. இந்தியா டுடேல எழுதியிருக்காங்க, தேவபந்திகள் பெரேலிவிகள் இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்ப ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற பொழுது என்கிட்ட வந்து சொன்னாங்க, இது மாதிரி இப்படி ஆர்ப்பாட்டம்னா நாங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி. சரிப்பா, மாவட்ட ஆட்சித்தலைவர்ல வாவுக்கு அடுத்து ஒரு துணைக்கால போட்டார். என்ன, மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார் என்று சொல்லி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஒரு சின்ன தவறின் காரணத்தால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது. மாணவன் வந்து பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்து எழுதினான். சூப்பர்வைசர் வந்தாரு, என்னப்பா திருப்பி திருப்பி பார்த்து எழுதுற? பாருங்க சார், கொஸ்டின் பேப்பர்ல தயவு செய்து பின்பக்கம் பார்க்கவும் என்று எழுதப்பட்டிருக்கு, பிளீஸ் ஸ்டாண்ட் ஓவர் என்று எழுதியிருக்கும். அப்பா பின்பக்கம் பார்க்க அடுத்த பக்கம் என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கணும்பா, பின்னாடி என்ன எழுதுறான்னு சொல்லி பார்த்து எழுதாத என்று சொல்லி அவர் விளக்கம் கொடுத்தார். எனவே இது போன்று நம் மாணவன் எப்படி தவறாக விளங்கிக் கொண்டானோ அதே போன்று குர்ஆன் ஹதீஸை தவறாக இவர்களும் விளங்கி மற்றவர்களையும் வழி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவற்றை ஒரு சில கால அவகாசம் தேவைப்பட்டாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் தெளிவாக உணர்ந்து கொண்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவிறதுக்கு வசூல் கூட பண்ண முடியல, அதை ஏத்துக்கறல. எந்த ஊர்ல எந்த கிராமத்துல யார் இஸ்லாத்தை தழுவுறா அதையெல்லாம் எங்களுக்கு சொல், இப்படி சும்மா கூட்டம் போட்டு ஏமாத்தாத என்று சொல்லி அவங்க தௌஹீத்வாதிகளிடத்திலிருந்தே கொஸ்டின் வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்துடைய மக்கள் மட்டுமல்ல, தௌஹீத்வாதிகள்கிட்டயே விழிப்புணர்வு ஏற்பட்டாங்க. தௌஹீத்வாதி அவங்க சொல்றாங்க, அவங்க அணி அவர்களிடத்திலிருந்தே விழிப்புணர்வு பெற்று அவர்களே இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு விழிப்புணர்வே காரணம் என்று நான் கூறி, விழிப்புணர்வே என்ற தலைப்பும் நிச்சயம் நம்முடைய நடுவர் இன்ஷா அல்லாஹ் வழங்க இருக்கிறார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.